கோவையில் அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் மிரட்டப்பட்டது உண்மை என்றால், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா KKSSR ராமச்சந்திரனை மிரட்டியதும், முன்னாள் முதல்வர் கருணாநிதி நடிகர் அஜித்குமாரை மிரட்டியதும் உண்மையா என்று பாஜக மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோவையில் நடந்த GST தொடர்பான கூட்டத்தில் அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் தனது கோரிக்கையை வெளிப்படுத்தினார். அவரது பேச்சை அங்கிருந்த அனைவரும் ரசித்தனர். ஆனால் ஸ்ரீனிவாசன் கலகலப்பாக பேசியதை பாஜகவுக்கு எதிராகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எதிராகவும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் பரப்பின. இதன் பிறகு நிதியமைச்சரை அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் சந்தித்து தான் பேசியதை அரசியல் கட்சிகள் எதிர்மறையாக திரித்து பேசியதற்கு வருத்தம் தெரிவித்தார். பிறகு நிதியமைச்சரை சந்திக்க வேண்டும் என நேரம் கேட்டது அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் தான். GST தொடர்பாக கோரிக்கைகளை வலியுறுத்தி தன்னை சந்திக்க வருகிறார் என்றே நிதியமைச்சர் நினைத்தார். அப்போது ஸ்ரீனிவாசன் தான் கூட்டத்தில் பேசியதை அரசியல் கட்சிகள் திரித்து பரப்பியதற்காக வருத்தம் தெரிவித்தார். இதையெல்லாம் தான் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை எனவும், ஸ்ரீனிவாசன் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் நிதியமைச்சர் கூறினார். இதுவே அந்த சந்திப்பில் நடந்தது. ஆனால் இதை எதிர்க்கட்சிகள் எதிர்மறையாக பரப்பின. 1991ஆம் ஆண்டு KKSSR ராமச்சந்திரன் மீண்டும் அதிமுகவில் இணைந்த போது அவரும் அவரது மனைவியும் ஜெயலலிதா காலில் விழுவதை புகைப்படம் எடுத்து வெளியிட்டனர். இந்த புகைப்படத்தை ஜெயலலிதாவுக்கு தெரியாமல் யாரோ வெளியிட்டு விட்டாரா? மேலும் 2006-11 கருணாநிதி முதல்வராக இருந்தபோது ஒரு விழாவில் நடிகர் அஜித்குமார் பேசிய கருத்து சர்ச்சையான நிலையில் அடுத்த நாளே கருணாநிதியை அஜித் சந்தித்தார். இந்த சந்திப்பில் அஜித் மன்னிப்பு கேட்டார் என்ற தகவல் வெளியானது. இது உண்மையா? அன்னபூர்ணா உரிமையாளர் மிரட்டப்பட்டார் என திமுக, காங்கிரஸ் கூறினால், ஜெயலலிதாவும் கருணாநிதியும் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் அஜித்குமாரை மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்தார்கள் என்று கூறலாமா? இதற்கு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளிடம் என்ன பதில் இருக்கிறது என்று கராத்தே தியாகராஜன் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளார்.